வணக்கம். இந்த உலகத்துல கூடவே இருக்கிற மனுஷங்க கிட்ட நடிக்க தெரியாம, நல்ல பேர் வாங்க தெரியாம, உண்மையாவே இருக்கிறதுனால எனக்கு கடைசி வரைக்கும் கெட்ட பேர் தாங்க வருது அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருங்க. முதல்ல இங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாம வெளிப்படையா பேசிடுறதுனால இங்க பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு யாரையுமே முடிவு பண்ணிடாதீங்க. இங்க பிழைகளோட பிழைக்கிறவங்களை விட பிழையா பேச கூட தெரியாம வெளிப்படையா பேசுறவங்க எவ்வளவோ மேல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியாதுங்க, வெள்ளந்தியா இருப்பாங்க. ஆனா அடுத்தவங்க முன்னால ஏதாவது ஒரு வார்த்தையை யதார்த்தமா பேசியிருப்பாங்க. அத அவங்க பயங்கரமா சித்தரிச்சு கடைசியில அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வந்து விடுறவங்க தான் இங்க நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கறது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி வெள்ளந்தியா பேசுறாங்க பாத்தீங்களா, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச தெரியாத இருக்காங்க பாத்தீங்களா, தயவு செஞ்சு அவங்கள என்னைக்குமே ஓரம் கட்டாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்சா 4 விஷயத்த சொல்லி கொடுங்க, இங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி கேரக்டரா இருக்கீங்க அப்படின்னா யாராவது உங்க மேல அந்த மாதிரிலாம் உங்களை பரிதாபமா பாக்குறாங்க, இல்ல உங்களை ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாங்க, நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சு உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க யாரு மாதிரியும் நடிக்கல, உண்மையா இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இங்க தான் சொல்றதுதான் சரின்னு அப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே உறவுகளை இழக்கிறதுக்காக தான் பேச்சையெல்லாம் எப்படி வேணாலும் பேசுவாங்க. நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு பேசுறவங்க நான் புடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரின்னு உறவுகளை அத்து விடுறது மாதிரி நினைச்சிட்டு பேசுவாங்க. ஆனா ஒரு சிலர்லாம் இருப்பாங்க பேசாம அமைதியா அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே மௌனமா இருப்பாங்க. அவங்களுக்கு பேச தெரியாமலாம் கிடையாது. 4 வார்த்தை நாம தப்பா பேசிட்டோம்னா இந்த உறவு முறிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற பயத்தினால உறவுகள் நம்ம கூட எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அமைதியா இருக்கிறவங்கள தப்பா என்னைக்குமே எடை போட்டுறாதீங்க. இங்க அடுத்தவங்களுடைய மனநிலைமைய யாருமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இங்க யாரும் விரும்புறதே கிடையாதுங்க. ஆனா தான் மனசுல நினைக்கிறது மட்டும் அடுத்தவங்களுக்கு வலிச்சா என்ன வலிக்கலாம் என்னன்னு பேசக்கூடிய மனுஷங்க தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க அழிவினுடைய விளிம்புல இருக்கிறவங்களை கூட நம்ம காப்பாத்திடலாம். ஆனா அகங்காரத்தினுடைய உச்சத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை என்னைக்குமே காப்பாத்தவே முடியாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. உங்க மேல தப்பு இருக்கிற பட்சத்துல என்னைக்குமே அடுத்தவங்க மேல கோவப்படாதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அத காலத்திடம் ஒப்படைச்சிருங்க. காலத்தை மாதிரி மிக கொடூரமா பழி வாங்குறதுக்கு இந்த உலகத்துல யாராலையும் முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. பொறுமையா இருங்க. பொறுமையா காலத்திடம் அந்த அந்த பிரச்சனையை ஒப்படைச்சிட்டு நீங்க இன்னும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடவுள் மேல பாரத்தை தூக்கி போட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்து உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க உங்க முன்னாலேயே கஷ்டப்படுறத உங்க கண்ணு முன்னால பாப்பீங்க. அதுக்காக அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கணுமா அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போறவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட நீங்க இறங்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க. இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பாரபட்சமே இல்லாம எல்லார்கிட்டையும் நம்ம அன்பா பழகணும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை கஷ்டம் இங்க துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்னைக்குமே எட்டி பார்க்கவே பார்க்காதுங்க. ஒருவேளை அது நம்மளை எட்டி பார்த்தா கூட அந்த பிரச்சனை தன்னால சரியாயிடும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. அடுத்தவங்க மேல நம்ம வெறுப்ப காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம மனசுல இருக்கிற நிம்மதியை நாமளே கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இங்க ஒருத்தவங்க செஞ்ச சின்ன தப்புக்காக என்னைக்குமே அவங்கள அந்த உறவை இழந்தடணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுவே உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இங்க சொந்த பந்தமே இல்லாம தனிமையில எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்காங்க.
அவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள ஓரங்கட்டுற அப்படிங்கறதுக்காக உங்க உறவுகளை இழந்துட்டு நிக்காதீங்க. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியான நேரத்துல சரியான இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாறுதலும் ஆறுதலும் தாங்க. இங்க எது எது எடுத்தாலும் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களா எதையுமே வாழ்க்கையில ரசிக்க தெரியாத ஒரு மனுஷங்க. எதையுமே வாழ்க்கையில ரசனையோட பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அவங்களோட கண்ணுக்கு எதுவுமே குறையாவே தெரியாது. சோ நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும். இங்க வரவங்க போறவங்க எல்லாத்தையும் நினைச்சு உங்களோட வாழ்க்கைய நீங்க என்னைக்குமே தீர்மானிச்சிடாதீங்க. இங்க யாரு எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் தொடங்காதீங்க. யாரையும் நம்பி யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. கடைசியில அதுவே உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறத விட வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நமக்கு பிடிச்சவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசை இன்னும் கொஞ்சம் அதிகமா ரணப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இங்க பொறுமையை விட மேலான தவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. நிம்மதியை விட மேலான இன்பம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. இரக்கத்தை விட உயர்ந்த அர்த்தம் இங்க எதுவுமே கிடையாதுங்க. மன்னிப்பை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது தலைப்புகள்ல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.